வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கு மனுவை திரும்ப பெற்றார், வழக்கு முடித்து வைப்பு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையிலான குடும்ப வாழ்க்கை குறித்து இணையதளத்தில் பல செய்திகள் பரவி வந்தது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த நிலையில் விவகாரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்றைய விசாரணையில் சங்கீதா விவகாரத்து மனுவை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவருமான தமிழக முதல்வருமான விஜயமிடந்து தனக்கு விவகாரத்து வழங்க கோரி அவரது மனைவி சங்கீதா பிப்ரவரி 27 செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க. அந்த மனுவில் 1999 தனக்கும் விஜய்க்கும் திருமணம் நடைபெற்றது. தங்களது இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. நடிகை ஒருவர் எங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கே வந்து பிறகுதான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை பல விதமான பிரச்சனை ஏற்பட்டு தான் லண்டனில் சென்று விட்டேன் என்று கிட்டத்தட்ட 27 கருத்துக்களை மேற்கொள்ள சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்தாங்க. 6 வருட காதலில் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் வழக்கு ஏற்கனவே வழக்கு ஏப்ரல் 20 மற்றும் ஜூன் 15 விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பும் ஆஜராக நிலையில் பிரபலங்கள் என்பதால் காணொலி காட்சி வாயிலாக விசாரிக்க இருதரப்பு வழக்கறிஞர்களும் கோரிக்கை வைத்தாங்க. இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இணையதளத்தில் முகவரி சமரிக்கப்பட்ட வீடியோ விசாரணை தொடங்கியது. ஆனால் இன்று சட்டப்பேரவை நடைபெறுவதால் விஜய் தரப்பிலிருந்து மாற்று தேதி கேட்க போது இன்றைய விசாரணை நடந்து சங்கீதா தரப்பில் கோரிக்கை வைத்தாங்க. அந்த கோரிக்கை எடுத்து பிற்பகல் லண்டனில் இருக்கும் முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா வீடியோ காலில் ஆஜரானாங்க. வழக்கில் திடீர் திருப்பமாக விவகாரத்து மனுவை வாபஸ் பெற்றதாகவும் அறிவித்ததாக தெளிவாகியிருந்தது. சங்கீதாவினுடன் இந்த திடீர் மனமாற்றத்தில் முக்கிய காரணம் முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து அவரது மனைவி சங்கீதா தரப்பிடம் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் நல்ல முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து விஜய் சங்கீதா இடையிலான இந்த வழக்கை முழுமையாக முடித்து வைப்பதாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் அறிவித்தது. அதன் மூலம் கடந்த சில நாட்களாகவே இணையதளத்தில் ஓடிக்கொண்டிருந்த விவகாரத்து வதந்திகள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.